இப்போ வேர்க்கடலை நிறைய சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா? கட்டாயம் ஆகும். ஸோ இது டெஃபினட்டா பச்சையா குழந்தைகளுக்கு கொடுக்கவே கொடுக்கக்கூடாது. இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? கிட்னி டிசீஸ் இருக்கோ அவங்க சாப்பிடலாமா? ரொம்ப நிறைய சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரும். வாரத்தில் ஒரு தடவை வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் அதை வறுத்த கடலை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பச்சை கடலை யூஸ் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாக வேர்க்கடலையை ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடணும். ஏன்னா இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகாது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம வேர்க்கடலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேச போகிறோம். இப்போ வேர்க்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இதில் பித்தம் இருக்குன்னு ஆயுர்வேதா சொல்லும். பித்தம்னா ஆன்டி நியூட்ரியன்ஸ். இதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸை நம்ம ஊற வச்சு இல்லை ரோஸ்ட் பண்ணி வேக வச்சு அந்த மாதிரி அதை எடுக்காத சாப்பிட்டோம்னா இது நல்லதே கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப நிறையா சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரும். ஸோ அதனால வேர்க்கடலை ரொம்ப இலசா இருந்தா இது வேணா கொஞ்சம் ஒரு 10 வேர்க்கடலை பச்சையா சாப்பிடலாம். இல்லைன்னா டெஃபினட்டா வேர்க்கடலைய ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடணும். இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ வேர்க்கடலையை பொறுத்த வரலும் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 3 வித கொழுப்பு சத்து இருக்கு. ஹை சேச்சுரேட்டட் ஃபேட், அதனால தான் கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறோம். 3 அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கு, அது ஹார்ட்டுக்கு நல்லது. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கு, அது ஹார்ட்டுக்கு நல்லது. பட் சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம நல்லெண்ணெயோட ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் முதல்ல நல்லெண்ணெயை மெயின் எண்ணெயாக வச்சுட்டு கடலெண்ணெயை அடுத்ததாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேர்க்கடலை என்னென்ன விதத்தில் சாப்பிடலாம்? ஊற வச்சு வேக வச்சு சுண்டெல்லாம் சாப்பிடலாம், வறுத்து அதை கொஞ்சமாக ஸ்நாக் சாப்பிடலாம். இப்போ நிறைய பேர் டெய்லி வேர்க்கடலையை ஸ்நாக்காக சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நிறையா சாப்பிடுவாங்க. இது பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை வேணால் ரோஸ்டட் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். ஏன் அவ்வளோதான் சாப்பிட முடியும்? வேர்க்கடலையிலேருந்து என்ன பண்ணுறோம்? எண்ணெய். ஸோ அது ஒரு எண்ணெய் கடலை. அதனால இப்போ சன்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பண்ண முடியாது. முக்கடலையில் அதில் புரோட்டீன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. வேர்க்கடலையில் புரோட்டீனும் இருக்குது, ஆனால் நிறையா கொழுப்பு சத்தும் இருக்குது. அதனால கொஞ்சம் தான் சாப்பிடணும். இப்போ வேர்க்கடலை சுண்டல்ங்கிறதுனால 4 கப் சாப்பிட முடியாது, 1 கப்பு வேணால் சாப்பிடலாம். ஸோ வேர்க்கடலை யார் சாப்பிடலாம்? குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறதே ஒரு 2 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும். அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வேர்க்கடலை அலர்ஜி ரொம்ப ரொம்ப காமன். அதுவும் நீங்கள் வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் போனால் ஒரு இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட ஒரு இதில் வேர்க்கடலை இருக்குது, யாருக்கு அலர்ஜி இருக்கோ ஜாகிரதையாக சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு இதே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவு அங்கே நட் அலர்ஜி இருக்குது, வேர்க்கடலையும் ஒன்று. அதனால இவங்க 2 வயசுக்கு மேலே தான் கொடுக்கலாம். முதல்ல நல்லா வேக வச்சு, ஏன்னா ஊற வைக்கிறச்சே நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் வெளியில் போயிடும். அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கிறதையும் சில தண்ணியில் கொஞ்சம் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேக வச்சு கொடுக்கறது சேஃபு. அது ஒத்துண்டா அதுக்கப்புறம் வறுத்து கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது டெஃபினட்டாக பச்சையாக குழந்தைகளுக்கு கொடுக்கவே கொடுக்கக்கூடாது. அலர்ஜி இல்லாதவங்க தான் சாப்பிட முடியும். இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? டெஃபினட்டாக சாப்பிடலாம், சிறிய அளவு சாப்பிடலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா இதில் கொஞ்சம் பொட்டாசியம் சத்தும் இருக்குது தோலோட சாப்பிட்டா. ஸோ அது பிளட் ப்ரெஷருக்கு கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ சாப்பிடலாம், பட் நிறையா சாப்பிட முடியாது. யார் கிட்னி டிசீஸ் இருக்கோ அவங்க சாப்பிடலாமா? இவங்க அந்த ஊற வச்சு தண்ணியை எடுத்துட்டு திருப்பி வேக வச்சு அதுலேயும் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிடலாம். ஏன்னா பொட்டாசியம் சத்து நிறையா இருந்தால் அவங்க சாப்பிட முடியாது. புரோட்டீன் சத்து ரொம்ப நிறையா இருந்தாலும் சாப்பிட முடியாது. பட் வேர்க்கடலையே கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதனால அது கொடுக்கலாம். ஸோ இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வறுத்த கடலை எடுத்தால், இப்போ இந்த காலத்தில் வறுத்த கடலை தோலோடு கிடைக்குது, தோல் இல்லாத கிடைக்குது.
தோலோட சாப்பிட்றது பெட்டர். வறுத்த கடலை உப்பு போட்டு கிடைக்குது, உப்பு இல்லாத கிடைக்குது. உப்பு இல்லாத சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பெட்டர். ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆக ஆக பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தோலோட உப்பு இல்லாத வறுத்த கடலை சாப்பிடலாம், இல்லை வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடலாம். இப்போ தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம், சிறிய அளவு சாப்பிடலாம். எல்லார் மாதிரியும் தைராய்டுக்கும் வேர்க்கடலைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா ஆட்டோ இம்யூன் என்ன ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளமாக இருந்தால் வேர்க்கடலை அந்த அளவு சாப்பிட முடியாது. பட் வேற ஏதாவது ஆட்டோ இம்யூன், இப்போ கண்ணில் ப்ராப்ளம் இல்லை விரலில் ப்ராப்ளம்னா தாராளமாக சாப்பிடலாம், அதனால ஒன்றும் நெகட்டிவாக ஆகாது. இப்போ வேர்க்கடலை நிறையா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா? கட்டாயம் ஆகும். ஏன்னா இது எண்ணெய் எடுக்கிற ஒரு கடலை. இப்போ நம்ம ஒரு 10 வேர்க்கடலை வாரத்தில் 2-3 தடவை சாப்பிட்றோம்னா ப்ராப்ளம் இல்லை. பட் கப்பா ஒரு 1/2 கிலோ ஒரு வாரத்தில் நீங்கள் வறுத்த கடலை சாப்பிடுவீங்கன்னா நிச்சயமாக வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா அது ஹை கேலரி ஒரு இது, ஏன்னா எண்ணெய் எடுக்கிறோம் அதுலேருந்து. இட்ஸ் கால்ட் அன் ஆயில் நட். ஸோ அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ வேர்க்கடலை சட்னி ரொம்ப காமன், தேங்காய் சட்னி அது மாதிரி. வாரத்தில் ஒரு தடவை வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் அதை வறுத்த கடலை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பச்சை கடலை யூஸ் பண்ணுறீங்களா? பச்சை கடலை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும், அது ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வறுக்கணும் இல்லை வேக வைக்கணும், அந்த மாதிரி தான் வேர்க்கடலையை யூஸ் பண்ணணும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இப்போ ரொம்ப காமன். above the age of 60 மென்னில் இது வருது காமன். அவங்க தாராளமாக வேர்க்கடலை சாப்பிடலாம், சிறிய அளவு சாப்பிடலாம், ஆனால் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேர்க்கடலையும் அதோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.